ஃபர்ஸ்ட் டெபியூ ஹீரோ தமிழில் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அண்ட் டைரக்டரும் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இது நல்ல ட்ரை, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், எந்த ரிவ்யூ சொன்னாலும் நான் அதில் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீங்கள் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85% 90% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்க ஹீரோ மெட்ராஸ்காரன் பையன், அதனால் அந்த படம் ஃபுல்லாக அவரோட பேரை வச்சு ட்ராவல் ஆகும். அந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், கனெக்ட் ஆகிடும், ஈஸியாக படம் பார்க்கலாம். சார் இந்த பிஜிஎம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோசரமே 4-5 தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது, ஒரு சீனும் அந்த மாதிரி எனக்கு புல்லறியுது. இப்போ நினச்சாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஜிஎம்மு ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஒரு லேக் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு இதுக்கும் ஷார்ட்டுக்கும் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இவர் இந்த கதைக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எங்கேயுமே அவர் மலையாளின்ற ஹீரோ மலையாளின்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த கதைக்கு அவர் கரெக்டாக இருக்காருன்றதுனால தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஆமாம், கண்டிப்பாக மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பீரியட் சப்ஜெக்ட்லாம் கிடையாது, இப்போ கரண்ட்டாக நடக்கிறது தான். சென்னை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கும், மேபி எனக்கு தெரில, அதனாலயா இருக்கும் தெரில. மேபி அந்த பிராண்ட், அந்த மெட்ராஸ்ன்ற பிராண்டுக்காக வைக்கிறாங்களா இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் இருந்தே அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹீரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே பயங்கர இதுவாக, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. அவர் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாருன்றது நல்லா இருந்தது. அதில் எல்லாமே பொங்கலுக்கு எனக்கு மற்ற படம்னு தெரில, பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டெபியூ ஹீரோ தமிழில் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அண்ட் டைரக்டரும் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இது நல்ல ட்ரை, நல்லா பண்ணியிருக்காங்க. இது அது மெட்ராஸ்காரன் படம், அது அந்த கான்செப்டை வச்சு எடுத்துன்னு போயிருக்காங்க. இல்லை அது அப்படிலாம் இல்லை, மெட்ராஸ்லேருந்து அங்கேருந்து ஒருத்தர் உருவாகி வர்றாரு, அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் கிராமத்துலேருந்து மெட்ராஸில் வேலை செய்கிறாரு, அங்கேருந்து போகிறாருன்னு அதனால சொல்கிறாங்க. கலை சாரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் படத்துக்கு டிக்கெட் எடுத்து உட்காந்திங்கன்னா உங்களை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அப்படிலாம் கிடையாது. என்னென்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு நார்மல் சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டில் சில எங்கேஜிங் இருக்குது, சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பழைய படத்தை தான் பழைய பாட்டெலாம் ரீமிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கோம். காதல் சடுகுடு ரீமிக்ஸ் அப்படி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே பண்ணியிருக்கேன். இது தமிழ் படம் தானே? தமிழ் படம் தான். ஆமாம், தமிழ் படம் தான். செட் ஆச்சு, ரொம்ப நல்லா செட் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே ஹோல்ட் பண்ணார் அவர் இந்த கேரக்டர், தமிழ் கேரக்டர்? அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு கில்ட்டு கொடுப்பாங்க, அதை நல்லா ஹோல்டு பண்ணியிருப்பார். அப்புறம் அது இல்லைன்னுவாங்க, அப்போ ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுப்பார். ஸோ அது மாதிரியான ஒரு 2-3 விஷயங்களில் கேரக்டர் நின்று சாப்பிட்டாப்புல. அவங்க ஹீரோ மெட்ராஸ்காரன் பையன், அதனால் அந்த படம் ஃபுல்லாக அவரோட பேரை வச்சு ட்ராவல் ஆகும். அந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், கனெக்ட் ஆகிடும், ஈஸியாக படம் பார்க்கலாம். தமிழ் படம் தான். ஒரு தமிழ் நடிகரை போட்டிருக்கலாம், ஒரு மலையாள நடிகர் எப்படி பார்க்கலாமே, அவர் தமிழ் ஆக்டர் தானே, நம்மளுக்காக தமிழில் நடிக்கிறாங்க, அவங்கள நம்ம இது பண்ணலாம்ல, பார்க்கலாம். படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். அவர் மலையாள மாதிரியே உங்களுக்கு தெரியாது தமிழ் ஆளுங்க. பழைய படத்தெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணலாம், ஓகே. புது பாட்டு, இதுவே புது பாட்டு தான், காதல் சடுகுடு. இப்போ எல்லா பாட்டுமே ரீமிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. பழைய பாட்டுன்னு நான் சொல்ல முடியும், இப்போ ரீமிக்ஸ் எல்லா பாட்டுமே ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. பழைய பாட்டு இதுவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு செகண்ட் ஆஃப் கலையரசன் ஆக்டிவ் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அவர் ஹீரோவான்னு சொல்ல முடியாது, வில்லன் மாதிரி கொஞ்சம் அப்படி நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஸ் தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொங்கல் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, பார்க்குற மூவி தான், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மூவி தான் இது. காதல் சடுகுடு நான் சின்னதாக இருக்கும்போது வந்தது, இப்போ எனக்கு 28 வயசு ஆகுது. பழைய பாட்டு தான் இல்லை, எவர்கிரீன் சாங்கு எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே. ஏன்னா இப்போது வர பாட்டுங்கள்லாம் எந்த பாட்டு போட்டாலும் இந்த ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, இது ரீமேக் மாதிரி இருக்குது, பிடிச்சிடுறாங்க. அதுதான் இயல்பு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம், பெஸ்ட்டு தான். நம்ம ஒரு சாங் எடுத்து அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஹிட்டாக ஒருத்தர், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் டாப் 20 இருந்தது சாங்கு, அவங்களோட ஹார்ட் ஒர்க் பெருசு இல்லை. அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. அவர் அந்த மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு எதுவுமே ஆக்டிங்கில் எதுவுமே குறை வைக்கல. ஆர்டிஎக்ஸில் வேறு மாதிரி இருப்பார், இதில் டோட்டலாக வேறு மாதிரி. அது வேறு சப்ஜெக்ட், அது ஸ்டைல் அண்ட் ஸ்வாகாக இருக்கும், இது டோட்டலாக வேறு. நிறைய பேர் பிஜிஎம் பற்றி சொன்னாங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கலையரசனை பற்றி பேசுகிறாங்க, இவரை பற்றி பேசுகிறாங்க, பிஜிஎம்மும் சொல்கிறாங்க.
சார் இந்த பிஜிஎம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோசரமே 4-5 தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு சீனும் அந்த மாதிரி எனக்கு புல்லறியுது. இப்போ நினச்சாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஜிஎம்மு ஸ்ட்ரிங்ஸு பிராஸு எல்லாத்தையும் நாதஸ்வரம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலந்து ஒரு குருமா ஒன்று வச்சிருக்கிறா போல் அந்த போல் இருக்குது. வேற மாதிரி. யார் தான் ஹீரோ அந்த படம்? இவரா அவரா? யார் சார்? கலையரசனா? 2 பேருமே தான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சது. அந்த ஒரு ஆட் ஒன்று வரும், 3மே ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, இவரும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த சீனை மிஸ் பண்ணாதீங்கடா. ஸ்பாயிலர் வேணா, மிஸ் பண்ணாதீங்கடானா அதை சொல்லுங்கள். அதான் நான் சொன்னல செகண்ட் ஹாஃப் அந்த பிஜிஎம் அதை மிஸ் பண்ணுறாதீங்க. செகண்ட் ஹாஃப் எங்கேயும் போகாதீங்க. செகண்ட் ஹாஃபில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். எங்கேயாச்சும் லேக் ஃபீல் ஆச்சு? படத்தை படம் மாதிரி பார்த்தா எங்கேயுமே லேக் இருக்காது. நம்ம ஒன்று மனசில் ஒன்று நினச்சின்னு மைண்டில் ஒன்று ஏற்றின்னு வந்து பார்த்தா தான் லேக் இருக்கும். படமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு பெரிய இது பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே பார்ப்போம். ஒரு 10 படம் எடுத்து ஒரு யார் சொல்கிறது, சிம்புதேவன் மூவிலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு எதனா ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஒரு லேக் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு இதுக்கும் ஷார்ட்டுக்கும் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. சத்தியமாக ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஆக்செப்ட். தேங்க்யூ.